ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தமிழக வெற்றி கழகத்தோட சுற்றுப்பயணம் மீண்டும் எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்றக்கான ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பை நிர்மல்குமார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சுற்றுப்பயணம் மீண்டும் எப்போது தொடங்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் மாமல்லபுரத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து சந்தித்திருந்தாங்க. அந்த ஒரு சந்திப்பில் விஜய் சார் அவங்க கிட்ட என்ன பேசுனாங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் குறித்து என்ன ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அப்படின்றத டீட்டா வந்து பார்த்துடலாம். ஓகேன்பா, கரூரில் நடைபெற்ற அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி நேற்று கூட நீதிமன்றத்தில் இருந்த சுற்றுப்பயணம் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை சீக்கிரமாகவே வெளியிட வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது நிர்மல்குமார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் குறித்து நீதிமன்றம் வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிட்ட பிறகு விஜய் சார் தனது சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்குவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இதற்கு அப்புறம் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நீதிமன்றம் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட பிறகுதான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க முடியும். அதே போலதான் தற்பொழுது விஜய் சாரும் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட பிறகுதான் தொடங்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுப்பயணத்தை மேக்சிமம் எவ்வளவு கூடிய சீக்கிரத்துல அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வெளியிட போறதாக சொல்லியிருக்கிறாங்க. தேர்தலும் நெருங்கிட்டு இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால நவம்பர் முதல் வாரத்திலேயே அனைத்து கட்சியுமே சுற்றுப்பயணம் போக அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. நீங்க சுற்றுப்பயணத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.